அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்வியல் படுத்திய நபித்தோழர்கள் என்கிற தலைப்பின் கீழ் அல்லாஹுடைய ரசூல் அவர்களின் பயிற்சி பட்டறையில் இந்த மார்க்கத்தை ஏற்று பணி செய்த வாழ்ந்த அந்த உத்தம தோழர்கள் அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் இந்த மார்க்கத்தில் பயணித்தார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் நாம் வாழக்கூடிய காலங்கள் இந்த மார்க்கத்தில் குறைவாகவே இருந்தாலும் சரிதான், மிகப்பெரிய கூலிகளை எப்படி அடைந்து கொள்ளலாம் என்பதை லட்சியமாக கொண்டு செயல்பட்டவர்கள் அந்த தோழர்கள். நபிகளாரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. அவர் ரசூல்லா யுத்தத்துக்கு புறப்பட்டு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த வந்த நபர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், நீங்கள் யுத்தத்துக்கு தயாராக போய்கிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களோடு யுத்தம் புரிந்து யுத்தம் முடிந்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவா, அல்லது முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யுத்தத்தை நான் தொடரவா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு அவர் நினச்சிக்கிட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்க ஒன்றுமே இல்லை, நீங்கள் களிமாவை மொழிந்து அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டீங்க, அவ்வளோதான். அதை செய்யறதுக்கு சில நாட்கள் ஆகணும், அதுக்குன்னு ஏதாவது நோன்பு இருக்கணும், விரதம் இருக்கணும் அப்படிலாம் ஒரு அவசியம் இல்லை. அவர் ரசூல்லா சொல்கிறாங்க, இல்லை இல்லை, யுத்தமெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம், முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், பிறகு எங்களோடு யுத்தத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அவரும் களிமாவை மொழிகிறார், ரசூல்லா களிமாவை சொல்லி கொடுக்குறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், நபியோடு யுத்தத்தில் ஈடுபடுகிறார். அந்த யுத்த களத்தில் வஃபாத்தாகி விடுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் குறைந்த நேரத்தில் பெரிய கூலியை அடைந்து மௌத்தாகிவிட்டார். அவர் சொர்க்கவாசி. சொர்க்கவாசினா மற்ற நபித்தோழர்கள் பட்ட பாடலாம் அவர் படலை, ஆனால் லேசில் கிடச்சிருச்சு. அவர் பிலால் ரதியல்லான் அவர்களை போன்றோ அம்மார் ரதியல்லான் அவர்களை போன்றோ மற்ற நபித்தோழர்கள் பட்ட அந்த சொல்லாலான செயலாலான துன்பங்களை எல்லாம் பல ஆண்டுகள் அனுபவித்து சகித்து அப்படி அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கலைனாலும் இஸ்லாத்தை ஏற்றார், கொஞ்ச நேரத்தில் யுத்தத்தில் ஈடுபட்டார், மௌத்தா போயிட்டார், அவர் சொர்க்கத்தை அடைந்து கொண்டார் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். அவை இஸ்லாத்தை பொறுத்தவரை நான் 60 ஆண்டு காலம் இந்த மார்க்கத்தில் பயணித்தேன், 40 ஆண்டு காலம் நான் அமல் செய்தேன், அதனால எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்று காலக்கணக்கீட்டை வைத்தெல்லாம் நமக்கு சொர்க்கம் கிடைக்காது. நாம் குறைந்த காலம் இந்த மார்க்கத்திலே வாழ்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு வழங்கப்பட்டாலும் கச்சிதமாக மிக சரியாக இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் செயல்பட்டோமா என்பதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய வயது ஏறத்தாழ 55 வயதை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. ரசூல்லாவுக்கு 40 வயசுல வகினா அவங்களுக்கு ரசூல்லாவோட 15 வயசு கூட, அப்போ அவங்களுக்கு 55 வயது. 55 வயதில் இருக்கிற ஹதீஜா அம்மையார் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் இஸ்லாத்தில் வாழ்ந்தது ஒரு 8 வருஷம் தான், 63 வஃபாத் ஆயிட்டாங்க. 8 வருடம் தான் இந்த அம்மையாரால் இஸ்லாத்தில் இருக்க முடிந்தது. அல்லாஹ் அவ்வளவுதான் ஹயாத்தை கொடுத்தான். இதில் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த அம்மையார் வாழக்கூடிய காலத்தில் தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ ஒரு திட்டமிட்ட அடிப்படையில் அந்த அமல்கள் அருளப்படலை. தொழுகை இருந்துச்சு, ஒரு ப்ராப்பரான தொழுகை கிடையாது. மதீனாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் லுஹரு அசர் இஷாலாம் 4 ரக்காயத்து, மகரிப்பு 3 ரக்காயத்து, சுபுகு 2 ரக்காயத்துங்கிற சட்டம் வந்ததே மதீனாக்கு. மக்காவில் இருக்கிற வரைக்கும் எல்லா தொழுகையும் 2 ரக்காயத்து.
அதே போன்று மதினாக்கு வந்த பிறகுதான் ரமலான் நோன்பு. மக்காவில் இருக்கும்போது முஹர்ரம் மாதம் ஒரே ஒரு நோன்பு தான் ஃபர்லு. மதினாக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஜக்காத்து. மக்காவில் இருக்கும்போது ஜக்காத் இல்லை. மதினாவுக்கு வந்துதான் ரசூல்லா ஹஜ்ஜுடைய கிரிகை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ ஹஜ்ஜி இருந்தது, ஆனால் ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஹஜ்ஜி என்று இல்லை. இப்படி இஸ்லாத்தினுடைய எந்த பெரிய முக்கிய அமல்களை எடுத்துக்கொண்டாலும் அது மதினாவுக்கு வந்த பிறகுதான் முழுமைப்படுத்தப்பட்டது. எனும் பொழுது 8 வருஷம் மக்காவில் இஸ்லாத்தில் வாழ்ந்து மரணித்த இந்த ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்தை அடைந்து கொண்டார். அப்போ அவங்க அந்த 8 ஆண்டுகளுக்குள்ள அவங்க எவ்வளவு பெரிய முயற்சிகளை அல்லாஹ்வுக்கான அந்த வணக்க வழிபாடுகளில் ஏனைய நற்காரியங்களில் ஈடுபாட்டை காட்டி இருந்தால் ஒரு 8 ஆண்டுகளுக்குள்ள இந்த நற்செய்தியை பெற்றிருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். அதே போன்று சாது பின் மாது ரதியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர் ஒரு முறை பஹ்ரைன் என்கிற தேசத்திலிருந்து ஒரு பெரிய பட்டாடை ஒன்று வருகிறது. சஹாபாக்கள்லாம் அதை தொட்டு அதனுடைய ரம்மியத்தை பார்த்து விட்டு சொல்றாங்க, இவ்வளவு அழகான பட்டாடை நம்ம பார்த்ததில்லை, அவ்வளவு பிரம்மாண்டமாக கச்சிதமாக அந்த பட்டாடைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதெல்லாம் என்ன ஆடை? சாது பின் மாதுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கிற கைக்குட்டை இதை விட அழகாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த சாது பின் மாது ரதியல்லாஹு அவர்கள் அகல் யுத்தம், ஏறத்தாழ ஹிஜ்ரி 5 நடைபெற்ற அகல் யுத்தம், அந்த அகல் யுத்தத்தில் கையில் எதிரிகளால் பாய்ச்சப்பட்ட அம்பு குத்தப்பட்டு அதில் ரத்தம் பீரிட்டு காயம் ஏற்பட்டு மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலிலே கூடாரம் அமைக்கப்பட்ட நிலையில் அந்த புண்ணு உடைந்து அவர் மரணத்தை அடைகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். இஸ்லாத்தை ஏற்றது ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்தின் போது. 6 வருஷம் தான் இஸ்லாத்தில் வந்திருக்கிறார். இஸ்லாத்தில் இருந்தது ஒரு 30 ஆண்டு காலம் தொடர்ச்சியான போராட்டம், 30 ஆண்டு கால அமல் அப்படியெல்லாம் அவர் இல்லை. 6 வருடங்கள் தான் இந்த மார்க்கத்தில் அவர் அங்கம் வகித்திருக்கிறார். ஆனால் 6 வருஷத்துல இந்த மார்க்கத்தில் இருந்த அவர் ஒரு பரம்பரை அடிப்படையில் ஒரு யூத சமுதாயத்தை சேர்ந்தவர். பனு குரைலா என்கிற பகுதியில் இருந்து யூத சமுதாயத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இப்படி ஒரு இடத்துல இருந்து வந்தவர் ஒரு 6 ஆண்டுகளில் எந்த அளவிற்கு தியாக மனப்பான்மையோடு இறைவனுக்காக அவர் பணி செய்து இருந்தால், உள்ள உறுதியோடு அவர் செயல்பட்டு இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்யும் போது சொல்கிறார்கள், இவருடைய மரணத்திற்காக வேண்டி அரிசி குலுங்கியதுன்னாங்க. இது அவரை சிறப்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொன்னது என்று புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன தகவல். ஒவ்வொரு காரியத்திலும் இப்படி நபி தோழர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சில பேருக்கு தான் நல்லா ஆயுள் காலத்தை அதிகப்படுத்தணும். பிலால் ரதியல்லாஹு அவர்களுக்கு ஆயுள் காலம் கொஞ்சம் கூட. உமர் ரதியல்லாஹு அவர்கள் 63 வரை வாழ்ந்தார்கள். ஏறத்தாழ அவர் ஒரு 35 வயதுக்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்று 63 வரை வாழ்ந்தார். அனஸ் ரதியல்லாஹு அவர்கள் 90 வயது வரை வாழ்ந்தார். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா 90 வயது வரை வாழ்ந்தார்கள். இப்படி சிலருக்கு 16 வயதில் அஸ்மா இஸ்லாத்தை ஏற்று 90 வயது வரை இந்த மார்க்கத்திலே பயணித்தார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது. சிலர் பல ஆண்டுகள் வாழ்ந்து அந்த சொர்க்கத்தை அடைந்திருக்கிறார்கள் என்றால், வேறு சிலரை பார்க்கலாம் சொற்ப காலங்கள் தான் இந்த மார்க்கத்தில் அவர்கள் அங்கம் வகித்தார்கள். ஆனால் நீங்காத ஒரு இடத்தை இந்த மார்க்கத்தினுடைய பெயரால் தங்களுக்கான சரித்திரத்தை தக்க வைத்து விட்டவர்கள் மரணித்திருக்கிறார்கள். காரணம், அல்லாஹ்வை பொறுத்தவரை காலங்கள் அவனுக்கு தேவை கிடையாது. எத்தனை ஆண்டு காலம் அப்படிங்கிறது அல்லாஹ்க்கு முக்கியம் இல்லை. நீங்கள் எவ்வளவு ஆண்டு காலம் இந்த மார்க்கத்தில் வாழ்ந்தாலும் சரிதான், நீங்கள் வாழுகிற நேரத்தில் என்ன செய்தீர்கள், மரணிக்கும் போது என்ன செய்தீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வை குறித்து நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே தவிர மௌத்தாகி விடாதீர்கள். நம்ம மௌத்தாக போறோம், எப்படியும் ஒரு நேரம் மௌத் வரப்போகுது. அந்த மரணம் எப்படி இருக்கணும்னு கேட்டா, மரண சூழ்நிலை விட்டுருங்க, அது அல்லாஹ் நாடினபடி தான் நடக்கும். உங்கள் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் மரணத்தை அடையுங்கள். நீங்கள் மௌத்தாகும் போது எந்த மனநிலையில் மௌத்தாகிறீங்களோ அதே மனநிலையில் தான் நாளை மறுமையில் நீங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படவும் செய்வீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு நபர், ஒரு இஸ்லாமியர் யுத்த களத்தில் ஈடுபடுகிறார். மக்கள் எல்லாம் அவரை புகழ்கிறார்கள். கடைசியில் அவர் தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கிறார். ஒரு 100 முறையாவது இந்த செய்தி நம்ம கேட்டிருப்போம். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை அங்கே சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம். நம்ம எத்தனை ஆண்டு காலம் இந்த மார்க்கத்தில் பயணிக்கிறோம் என்பதை விட
இறுதி நிலையை கொண்டுதான் அமல்கள் தீர்மானிக்கப்படும். 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் நான் அமல் செய்தேன், இந்த மார்க்கத்தில் இருந்தேன், என்னால் எத்தனையோ பள்ளிகள் கட்டப்பட்டது அப்படிங்கிறதை விட நான் வாழ்ந்தது குறைந்த காலங்களாக இருக்கலாம், நான் அமல் செய்தது குறைந்த காலங்களாக இருக்கலாம், என் மரண நேரம் வரை நான் அல்லாவுக்காக வேண்டி பணி செய்தேன், நல்ல சிந்தனையோடு அல்லாவை குறித்த நல்ல எண்ணங்களோடு என் கடைசி காலம் வரை நான் மார்க்க நெறியோடு வாழ்ந்தேன், கடைபிடித்தேன் என்கிற இந்த சிந்தனைக்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை தருகிறான் என்கிற அளவிற்கு மார்க்கம் சொல்கிறது. ஆகையினால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை பல நேரங்களில் நினைவுபடுத்தி இருக்கிறான். சூரா ஆல் இம்ரானிலே வரக்கூடிய ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோர்களே, இத்தகுல்லா ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை நீங்கள் பயப்பட வேண்டிய முறைப்படி நீங்கள் பயப்படுங்கள். ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மௌத்தாகும் போது முஸ்லிமாகத்தான் மௌத்தாக வேண்டும் என்ற மனநிலையில் மௌத்தாகுங்கள். அதுதான் உங்களை இந்த மார்க்கத்தில் நீங்கள் இருந்தீர்கள் என்பதற்கான ஒரு அடையாளமாக விட்டு வைக்கும் என்பதை ரசூலுல்லாஹ் பல சொற்பொழிவின் மூலமாக நமக்கு உணர்த்துவதை பார்க்க முடிகிறது. அதனால் ஆண்டுகளின் கணக்குகள் நமக்கு அவசியமில்லை. நாம் வாழ்வது குறைந்த காலமாக இருக்கலாம், இஸ்லாத்தில் பயணித்தது குறைந்த காலமாக இருக்கலாம், நாம் கடைசி நேரத்தில் முஸ்லிமாக இருந்தோமா, செய்த அமலில் உளப்பூர்வமாக தியாக மனநிலையோடு செய்தோமா என்பதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அத்தகைய மனநிலையோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.